காவியம் பாடவா காதலே. என்ன வரமாட்டியா? உன்னை மதிச்சு நாங்க கூப்பிடுறதுக்கு வந்திருக்கோம், வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா, 3 இருந்து கூப்பிடுறீங்களே, எனக்கு பயமா இருக்க. என்னை கூப்பிடுறதா இருந்தா எங்க அத்தை மட்டும் வந்தா பரவாயில்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கனால ஏதோ சதித்திட்டு இருக்குமோன்னு தோணுது. பாத்தியல மைனி, இவளுக்குலாம் நல்லதே ஆகாது. இவ்வளவு பேர் கூப்பிடணும்னு சொன்னீங்களே, வாங்க உள்ள போவோம். என்ன செய்ய தாய் எழுத்து இவங்கிட்டலாம் வந்து நிக்க வேண்டிய ஆளு போச்சு கேரகா. கூப்பிடு. இங்க பாரு, எந்த சதி திட்டமும் கிடையாது. உன்னைய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். வா. நான் எங்க அத்தை கூப்பிட்டாதான் வருவேன். அத்தை எங்க தானே நிக்காவே, அவிய சார்பா தான் நாங்க கூப்பிடுவோம். உள்ள வா. இங்க பாருங்க சித்தி, எங்க அத்தை வயனால மருமகளே உள்ள வாணி கூப்பிட்டாதான் நான் வருவேன். அதுவும் மூத்த மருமகளேன்னு கூப்பிடணும். கூப்பிட சொல்லுங்க, வாரேன். உங்க அத்தை தான் நிக்காவல்ல, நாங்க கூப்பிடுவோம். உள்ள வா. அதெல்லாம் முடியாது, செல்லாது. அத்தை வாயினால எம்மாடி மூத்த மருமகளே உள்ள வாணி கூப்பிடணும். அப்பதான் வலது கால எடுத்து வச்சு உள்ள வருவேன். ஆமா, வலது கால எடுத்து வச்சு உள்ள வரதுக்கு கல்யாணம் முடிச்ச புது பொண்ணு ரொம்பவே சீடுபடியா. தெருவுலே இருந்து பழகி போய் தெருவுலே இருக்க ஆசை வந்துட்டோ. உனக்கு வீடு குடியுமா இருந்தா தானே வீட்டுக்குள்ள வரணுங்கிற நினைப்பு வரும். உள்ள வா குமரி, வந்து தொலை. ஏத்தே, இங்க பாருங்க தேய், நீங்க விரட்டினீங்க தான் நான் இங்க வந்து கூடாரம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் ஒன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டு இங்க வந்து உட்காரல. அதனால தெருவுல இருக்கா அப்படி இப்படின்லாம் குத்தி பேச வேலை வச்சுக்கிடாதுங்க. நீங்க வா கோமரி, போ கோமரின்னா நான் வரமாட்டேன். எம்மாடி மூத்த மருமகளே உள்ள வாமா அப்படின்னு கூப்பிடணும். அப்பதான் உள்ள வருவேன். எல்லாம் என் தானை எழுத்து. ஒண்ணு போல வந்து ஆடுது. உன்னையெல்லாம் என் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நானே வந்து கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு பாத்தியா? இதுதான் என்னால தாங்க முடியல. எல்லாம் அவரை சொல்லணும். எவர் தேய், அவர் காலத்துட்டு கும்பிடணுமே. உங்க மாமனார் தான். நீ வெளியே இருந்தா வீட்டுக்கு வர மாட்டேன்னு அண்ணன் போயிட்டாவே. அதுக்குதான் மைனி இறங்கி வந்து நீ கூப்பிட வந்திருக்காவே. மத்தபடி உன் மேல அவங்களுக்கு பாசம்லாம் வரல. அப்ப சரி, நானும் வரல. பாசம் பாயசம் எப்ப வருதோ அப்ப வாங்க வாரேன். என் பக்கம் ஒரு ஆள் இருக்கும்போது நான் எங்க கவலைப்படணும்? ஐயோ சாரி, ஒரு ஆள் இல்ல 2 ஆளு. ஒன்னு என் மாமனாரு, ஒன்னு என் புருஷன். குமரி, உன்னை மதிச்சு நான் கூப்பிட வந்திருக்கேன். நீ எதற்காக பண்ணிட்டு இருக்கியோ? இப்ப உள்ள வர போறியா இல்லையா? முடியாதே, நீங்க என்னைய ஒழுங்காவே மதிச்சு கூப்பிடல. மருமகளே உள்ள வாமான்னு கூப்பிடுங்க, நான் வாரேன். ஆமா, மார்பவளேன்னு கூப்பிட்டாதான் இவ உள்ள வருவா. அப்படிலாம் இவள தாங்காண்டமே. நீ வாங்க, நம்ம உள்ள போவோம். செல்லம்மா, நான் என்ன இவ மேல பாச வச்சு கூட வந்திருக்கேன். எல்லாம் உங்க அண்ணனாலதான். அடி சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக தான் இவ கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி இவ கூட ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லல, அப்ப நானும் வரல. போங்க உள்ள போங்க. குமரி, நீ மட்டும் இப்ப உள்ள வரையில, அப்புறம் காலத்துக்கு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வரல, நான் இங்கே இருக்கேன். என் புருஷன் என் கூட தானே இருக்காரு. மைனி, இவன் அந்த திமிர்ல தான் இருக்கா மைனி. முதல்ல அவங்க மகனை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. என்கிட்ட கேட்காம என் புருஷன் உள்ள வந்துருவாரோ? என் புருஷனும் வரமாட்டாரு. இந்த வீடே போதும் எங்களுக்கு. குமரி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? உள்ள வான்னு கூப்பிட்டு இருக்கேன்ல, உள்ள வாயா. ஏத்தே, மருமகளே உள்ள வான்னு கூப்பிடுங்க. அப்பதான் உள்ள வருவேன். யோ தலை எழுத்து. மர்மங்களே உள்ள வா. வந்து தொலை. ஆஹா, தொலைகளெல்லாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். அதாவது மூத்த மருமகளே உள்ள வாமா அப்படின்னு கூப்பிடணும். மூத்த மர்மங்களே உள்ள வாமா. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. ஏத்தே, இதே வார்த்தைய கொஞ்சம் சிரிச்சுட்டே கனிவா சொல்லுங்க பாப்போம். ஏய், நீ என்ன நடிக்கிறதுக்கு ஆள இருக்க? அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க ஆர்டர் போட்டுட்டு இருக்க. உன்னையெல்லாம் மதிச்சு உள்ள கூப்பிடுறதே பெரிய விஷயம். இதோ நீ அப்படிதான் கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டாதான் நான் வருவேன். ஏத்தே, சிரிச்சுட்டு கொடுங்க பாப்பா. நீ வந்தாவா வாய்க்கு போய் நான் உள்ள போறேன். இவ்வளவுக்குள்ள கெஞ்சி கூப்பிடுறிய, வராம இருப்பனா? என் புருஷன் வரட்டே, 2 பேரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள வரோம். ஆமா, புருஷன் வந்த உடனே உள்ள வரதுக்கு இப்ப நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. குமரி ரொம்பவே திமிரா எடுத்து ஆடிட்டு இருக்கா. நீ வந்தாவா இல்ல வராட்டி இங்கே கடை, நான் உள்ள போறேன். ஏத்தே, ஆரத்தி தட்டு மட்டும் ரெடி பண்ணிருங்க. ஆமாமா, ஆரத்தி உனக்கு ரொம்ப அவசியம் தான். நீ பண்ண காரியத்துக்கு உன்னையெல்லாம் உள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு இருந்தாவே. ஏதோ அவியால பெரிய மனசு பண்ணி உன்னை கூப்பிட வந்தா ரொம்ப சீன் போடியா. இங்க பாருங்க, அவிய அத்தை, இது என் வீடு. நான் வீட்டை சீன் போடுவேன், சீன் போடாம பேசுவேன். அதை பத்தி எல்லாம் நீங்க பேசாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாச்சுன்னா விருந்தாளியா இருக்க வரைக்கும் இருந்துட்டு போயிட்டே இருங்க. இது எங்க குடும்ப விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதங்க. இப்ப வரைக்கும் நீ தெருவுல தான் நிக்க. என்ன நீ உள்ள கூப்பிடவே இல்ல. அதுக்குள்ள குடும்பம். எங்க மயிருக்கு நாங்க தான் முக்கியம். அதனாலதான் எங்க கூடவே வச்சிருக்காவ. நீ என்னைக்கா இருந்தாலும் அடுத்தவதான். இன்னைக்கு உள்ள கூப்பிடுறவியா, நாளைக்கு
பிரச்சனையே இல்ல. இந்த வீடு இல்லன்னா இன்னொரு வீடு இருக்கு, அங்க போயிருவாவே. நம்மளுக்கு அப்படி இல்லையே, இந்த ஒரு வீடு தானே இருக்கு. என் புருஷன் அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பிள்ளை கூட இருந்தாலும் பரவாயில்ல, அவளை சாக்கா வச்சுட்டு எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிருப்பேன். அவளை இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாலே. இந்த வீடு இல்லன்னா நமக்கு போக்கடமே கிடையாது. அதனால இவட்ட கொஞ்சம் நடிச்சுதான் பேசணும். அப்பதான் 3 வேளையும் இங்க உட்கார்ந்து நல்லா சாப்பிட முடியும். அது மட்டுமா என் புருஷனுக்கும் போன போட்டு சித்தி மாறிட்டாவன்னு சொல்லுவா. செல்லம், குழந்தை செல்லம். என்ன குழந்தை செல்லமா? நான் இப்ப செல்லமானே? எனக்கு நீ செல்லம் தாண்ட செல்லம். ராசாத்தி அக்கா தான் நம்ம வீட்டுல பிள்ளி. நான் அப்படி கிடையாது, உனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி. நான் சொல்லிதான் உன் மாமியாரே உன்னை கூட வந்தவ. இல்ல சித்தி, என் மாமனார் தான் சொன்னாவலாம். அது அண்ணன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாவல. நான் தான் உன் அத்தை கிட்ட எடுத்து சொன்னேன், அவளை கூப்பிடுங்க, அப்பதான் அண்ணன் வீட்டுக்கு வருவாவேன்னு. அதனாலதான் அவிய வந்து கூப்பிட்டாவ. நான் சொல்லலன்னா எப்படி வருவாவ சொல்லு? அப்படியே சித்தி, என்னால நம்பவே முடியலையே. இது யாருக்கும் தெரியாதுமா, நான் உன் மேல இருக்க அன்புலதான் சொன்னேன். நீ என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை மாதிரி பத்தியா? அனுஷ்கா பிள்ளைய புதுசா வந்து கூட்டிட்டு போறது காரணமே நீ தானே. அந்த பாசம் எனக்கு மனசு மாறிட்டுமா. அப்படியே சித்தி, பிரவீன் சொன்னானோ? ஆமாமா, மாப்பிள்ள சொன்னாவே. அவர் அப்படி சொன்ன உடனே எனக்கு மனசு இலகிட்டு. இந்த பிள்ளைக்கா நம்ம துரோகம் பண்ணோன்னு நொந்துட்டேமா, நொந்துட்டேன். அதனாலதான் மைனிகிட்ட ஓட்டேனே போய் அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஏனுமே நீ எனக்கு என் மக மாதிரி, அனுஷ்கா எனக்கு எப்படியோ அதேதான் நீயும். உன்னையே நான் என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிறியம்மா. சித்தி, என் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமா? ஆமாண்டா செல்லம், உன் மேல மாப்பிள்ள சொன்னதுல இருந்து பாசம் வந்துட்டு எனக்கு. இது பேச இல்ல, உண்மையான மனசுல இருந்து வர பாசம். சரி சித்தி, என்ன நானும் உங்களை அனுஷ்கா மாதிரியே பாசமா பாத்துக்கிறேன். அப்படியேம்மா என் தங்கம். இருங்க சித்தி, கஷ்டப்படாங்க. நானே குனிஞ்சி என் கண்ணத்தை தரேன், ஒரு முத்தம் கொடுத்துருங்க. கொடுங்க சித்தி, கண்ணத்துல கொடுங்க. சரி, கண்ணத்துல அரைஞ்சிடலாமான்னு ஆத்திரமா வருது. முத்தம் கொடுக்கணுமா? முத்தம் நான் என் பிள்ளைக்கும் புருஷனுக்குமே அப்படி முத்தம் கொடுத்தது இல்ல. பியாதி எடுத்தா இவளுக்கு போய் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துட்டே. சித்தி, கண்ணு அங்க இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு பாருங்க. சரிடா குழந்தை செல்லம். நல்லா இருக்கு சித்தி. நானும் உங்களுக்கு கொடுக்கவா? குடு. என்ன சித்தி, மூஞ்சி ஒரு மாதிரி போகுது, வடக்கு பக்கமா? குழந்தை செல்லம், கண்ணத்தை திருப்பி காட்டேன்டா, குடு. சரி சித்தி, கொடுக்கேன். சித்தி, கண்ணும் நல்லா பண்ணு மாதிரி இருந்தா அதான் கடிச்சு விட்டேன் சித்தி. லேசா என்ன சித்தி, இடி விடுவாளா? அனுஷ்கா மாதிரின்னு சொன்னியே. அப்படியே சித்தி? சரி சரி. இல்ல சித்தி, நான் என் புருஷன் கையை பிடிச்சிட்டு தான் வருவேன். நீங்க போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துருவாங்க, அத்தையை சுத்த சொல்லுங்க. இல்ல இல்ல, இது என் மாமியார் வீட்டுல, என் மாமியார் தான் சுத்தணும். போங்க சித்தி, என் புருஷன் வந்த உடனே நான் உள்ள வந்துட்டு எங்க மாமியார்ட்ட போய் இந்த தகவலை சொல்லிருங்க. கல்யாணம் முடிஞ்சு வரும்போதே ஆரத்தி சுத்தினது பெரிய தப்பு. இப்போ ஆரத்தி எடுத்துதான் இவ்வளவு உள்ள அழைக்கணுமா? எல்லாம் நேர கொடுமை. போய் மைனிகிட்ட சொல்லி தொலைப்போம். செல்லுமா சித்தி, ரொம்ப பாசமலையை பொழிஞ்சிட்டு போறவ. இதெல்லாம் உண்மையா இருக்குமா நடிப்பா இருக்குமா? எனக்கு பார்க்கணும் இதுகிட்ட இருந்து உண்மையான அன்பு வர்றது கஷ்டம். இது பயங்கர நடிப்பு நடிக்குது. நடிக்கட்டும், நம்மளும் சேர்ந்தே நடிப்போம். ஒரு சமயம் அனுஷ்கா வாழ்க்கையை நான் சரி பண்ணனால மாறி இருப்பாங்களோ? இல்லையே, மாறின மூஞ்சி இப்படி இருக்காத, கண்ணீர் வந்திருக்கணுமே. கண்டுபிடிக்க உள்ளதார போறேன். என் புருஷன் வரட்டும், மாமியார் வீட்டுக்குள்ள போறதுக்காக காத்துட்டு இருக்கேன். இந்த கூடாரத்துல இவ்வளவு நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டோம். இது வேற இப்ப பிரிக்கணுங்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு. சரி, கழட்டி கொண்டு போய் பத்திரமா பரன்ல போட்டுருவோம். தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். பிறகு இனி யாரும் வீடு இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது. என் லைஃப் இப்படியே போயிரும் போல இருக்கு. இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு நான் வாங்கி போயிருவேன். என்னைய கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறாங்க. கொஞ்சம் கூட இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல. என்னவோ இந்த வீட்டுல நான் வேலைக்காரி மாதிரி ஆயிட்டேன். அந்த சரோஜாவுக்கு அதுவும் வேலைக்காரி ஆயிட்டேன். அதை நினைச்சாதான் தாங்க முடியல. எல்லாத்துக்கும் அந்த ஆளை கல்யாணம் பண்ணாதான் காரணம். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். என்னால அந்த மனுஷன் கூட வாழவே முடியாது. எப்படியாவது அவர்கிட்ட இருந்து முதல்ல டைவர்ஸ் வாங்கணும். நிரந்தரமா நாள்கிட்ட இருந்து பிரியணும். பிரியங்கம்மா, சமைச்சிட்டு இருக்கியோ? என்னாச்சுமா, அடுப்பு பக்கத்துல நின்னோட கண் கலங்குதோ? போங்க மம்மி, நானே வயிற்றுல இருக்கேன், நீங்க வேற. என்னாச்சு பிரியங்கா? மம்மி, இந்த வீட்டுல
வச்சிருக்கேன். என்ன ஐடியா? நீயும் சரோஜா மாதிரி சீக்கிரமா குழந்தை பெத்துக்க. உன் மாமியாரே உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். எந்த வேலையும் செய்ய விடாம உன்னை பாத்துக்கிடும். என்ன மாமி ஐடியா? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பிரியங்கா, உன் மாமியார் தான் சொல்லிட்டு இருந்து, என் வீட்டுக்கோ இப்படி ஒரு பேர பிள்ளை வந்தா நல்லா இருக்கும்னு சரோஜா பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு இருந்தது. அது கேட்டுதான் அம்மா சொல்லியே, நீயும் சீக்கிரமா குழந்தை பெத்துக்க. நீ மட்டும் மாசமாயிட்டா உன் மாமியார் உன்னை நல்லா பாத்துக்கிடும். அதுக்கு பிறகு நீ வீட்டுல வேலை செய்யவே வேண்டாம். அதுவே உன்னை உள்ள கையில வச்சு தாங்கும். நான் சொல்றது கேளு பிரியங்கா, சீக்கிரமா குழந்தை பெத்துக்க.